வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 15 அமைச்சர்கள் ஒட்டுமொத்த கதையும் முடிந்தது. திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் கள நிலவரம் எப்படி? ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்க முடியாத காரணத்தினால் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் தலைமை வெளியிட்டால் திமுகவின் நிர்வாகிகளது செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்த அமைச்சர்களது பெயர்களை நாம் பார்க்கலாம். முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதல்வருமாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தவேகாவின் வேட்பாளர் VS பாபு அவர்களிடம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினார். அடுத்து காட்பாடி தொகுதியில் திமுகவின் பொதுச்செயலாளர் துரைமுருகனும் ஒட்டுமொத்த தோல்வியையும் தவேகாவின் வேட்பாளர் டாக்டர் சுதாகர் அவர்களிடம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினார். சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சராக இருந்த சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். இவரும் தவேகாவின் வேட்பாளர் அருள் பிரகாஷிடம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியுள்ளார். அடுத்து மதுரை மத்திய தொகுதி PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுகவின் வேட்பாளர், மிக முக்கியமான வேட்பாளராக இவர் இருந்தார். ஆனாலும் தவேகாவின் வேட்பாளர் மதர் பக்ருதீனிடம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினார். திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்களை தவேகாவின் வேட்பாளர் விஜயகுமார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவக்கூடிய வகையில் அன்பில் மகேஷ் தோல்வியை இங்கு தழுவியுள்ளார். அடுத்து மன்னார்குடி தொகுதியில் TRB ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக செயல்பட்டார். அங்கு அமமுகவின் காமராஜ் SVயிடம் தோல்வியை தழுவினார். ஆவடி தொகுதியில் நாசர் தவேகாவின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். திருப்பத்தூர் தொகுதியில் KR பெரியகருப்பன் அவர்கள் தோல்வியை தழுவினார். அங்கு தவேகாவின் வேட்பாளர் சீனிவாச சேதுபதி ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைந்து தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையில் அந்த தொகுதி ஏற்படுத்தியது. அருப்புக்கோட்டை தொகுதியில் KKSR ராமச்சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினார். மதுரை கிழக்கில் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மிகப்பெரிய தோல்வியை தழுவினார். ஈரோடு மேற்கு முத்துச்சாமி அவர்களும் மிகப்பெரிய தோல்வியை தழுவினார். ராசிபுரம் அமைச்சர் மதிவேந்தன் மிகப்பெரிய தோல்வியை தழுவினார். சேலம் வடக்கு ராஜேந்திரன் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினார். ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தி அவர்களும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியுள்ளார். கிட்டத்தட்ட அமைச்சர்கள் 15 பேர் செல்வாக்குமிக்க தொகுதிகள்தான் பணத்தையும் கிட்டத்தட்ட பல கோடிகளை செலவு செய்தும் தோல்வியை தழுவியதற்கு 3 முக்கிய காரணங்கள். தொகுதிகளுக்கு நல்லது செய்யாதது, மாற்றம் வேண்டும் என்பதை மக்கள் கூறியது, எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்தமான பிரச்சாரங்கள் திமுகவின் மீது கடுமையான அலையாக மாறியது. இதனால் மக்கள் கடுமையான கோபத்திலும்